அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 4, 8, 12ஆம் பாவங்களுக்கும் உபநட்சத்திரமாக ஒரு கிரகம் இருந்து தொடர்புகளும் 8, 12 ஆகி தசை சிறு வயதில் நடந்து விட்டிருந்தால் எதிர்காலத்தில் அக்கிரகத்தின் பாதிப்பு நீர்த்து போயிடுமான்னு கேட்கிறார். நிச்சயமா நீர்த்து போயிடும். அதாவது ஒரு கெட்ட கிரகத்தோடைய தசை ஏற்கனவே வந்து முடிச்சிருந்தா அது இனிமேல்ட்டு பெரிய அளவுக்கு பிரச்சனையை தராது. ஒரு நல்ல கிரகத்தோட தசை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருந்தா இனிமேல்ட்டு அதனுடைய புத்திகள் பெரிய அளவுக்கு நமக்கு பலனை தராது. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் இதுதான் வேலை அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது தன்னுடைய வேலையை எங்கே வலிமையாக செய்யும்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு தசை வருமான் காத்துட்ருக்கு. தசை வந்துச்சுன்னா அது புகுந்து விளையாடுது. தனக்கு முழு ஆதிக்கத்தை அந்த ஜாதகத்தையே தன் கையில் வச்சு அந்த கிரகம் தன் ஆளுமை மூலமாக தசாநாதனாக இருந்து கொண்டு 9 கிரகங்களையும் புத்திநாதனாக வைத்துக்கொண்டு தன்னுடைய பங்களிப்பை அது கொடுத்துட்டே வருது. அப்போ ஒரு கிரகம் தசாநாதனாக வரலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அது ரன்னிங் எது தசாநாதனாவோ அதுக்கு கட்டுப்பட்டு இயங்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு தசாநாதன் 6ங்கிற பாவத்தை காமிக்கிறாரு, புத்தி 7ங்கிற பாவத்தை காமிக்கும் போது இங்கே புத்திநாதன் பெரிய அளவுக்கு செயல்பட முடியாது. ஏன்னா தசாநாதன் ஏற்கனவே புத்திநாதன் வைத்துக்கிற பாவத்துக்கு 12வது பாவத்தை வச்சிருக்காரு. அதனால இங்கே புத்தி இந்த பிளானட் என்ன போகுதுன்னா, தனக்கு எப்போ புத்தி தசையாக கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது அதனுடைய தசை, உதாரணத்துக்கு ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா இவருக்கு இனிமேல்ட்டு கேது தசை வரவே வராது, புதன் தசை அநேகமாக வரவே வராது. அப்படி நிலை இருக்கும்போது இவருக்கு இந்த புதன் புத்திகள் எல்லா புத்திகளிலும் புதன் வீரியமாக செயல்படுவார். இதே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சுக்கிர தசை முடிஞ்சிடும். அது சுக்கிரன் ஒரு நல்ல கிரகமாக இருந்திருந்தா இனிமேல்ட்டு வரக்கூடிய எல்லா புத்திகள்லையும் சுக்கிர புத்திலையும் பெரிய அளவுக்கு அது ரொம்ப வீரியமாக செயல்படாது, கொஞ்சம் கம்மியாக தான் அது செயல்படும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கிரகம் தனக்கு இடப்பட்ட வேலையை தசாநாதனாக வரும்போது மட்டுமே அது முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறது. புத்திநாதனாக வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் அதால் செயல்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அது வீரியமாக செயல்படுத்த முடியாது. அதனால் எதிர்காலத்தில் இப்போ சார் சொன்ன மாதிரி 4, 8, 12 கூடிய பிளானட் அது 8, 12 தொடர்பு கொண்டு சிறு வயசில் அது நடத்திருந்தால் எதிர்காலத்தில் அது பாதிப்பு நீர்த்து போயிடும். அதனால தான் பாருங்கள், சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் பெரிய வயசாக அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பேர் ரொம்ப பெரிய சாதனையாளராக இருக்காங்க. ஏன்னா அந்த கெட்ட பலன்கள்லாம் பின்னாடி வேறு ஒரு புத்தியில் வரும்போது அவங்கள பாதிக்கத்தில்லை, அது நீர்த்து போயிடுது. அதேமாதிரி சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க நல்ல கிரகத்தோட திசையில் அனுபவிச்சுட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தோட தாக்கம் அவங்களுக்கு குறைஞ்சி போயிடுது. இதுதான் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க கிராமத்தோட, 30 வருஷம் வாழ்ந்தவனே இல்லை, 30 வருஷம் கெட்டவனே இல்லை அப்படின்னு சும்மா ஒரு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா 30 வருஷம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 தசை வந்துடும். 2 தசை ஃபுல்லாக ஒருத்தர் கெட்டு போயிட்டு 3ஆவது தசையும் அவருக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் அது சொன்னது.